بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரின் மேலான எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள் நல்லவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம் எனது வாழ்க்கையில் இன்னும் ஒரு முறை இந்த ரமலானை சந்தித்து அதிலே நல்லமல்கள் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் எங்கள் அனைவருடைய அமல்களையும் பொருந்தி கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எதற்காக இந்த ரமலானை எங்களுக்கு தந்தார்? நான் நீங்களும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதனால் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மனிதன் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், இவனுடைய உடம்பிலே அல்லாஹ் ஷைத்தானை வைத்து படைத்திருக்கிறான். பாவம் என்ற அழுக்கை பூசிக்கொண்டவன் பரிசுத்தமான அந்த அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது பாவ கரையோடு பேய்த்து சந்திக்க கூடாது. பரிசுத்தமானவனாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்தமானவன், சொர்க்கம் பரிசுத்தமானதே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரிசுத்தமானதே. பரிசுத்தமானவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த நோம்பின் மூலமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து என்னையும் உங்களையும் பரிசுத்தப்படுத்த நினைக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானில் அல்லாஹ் எங்களுடைய பாவ கரைகளை அளிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு உயர்ந்த கூலிகளை தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? ஒரு சுன்னத்தான அமலை செய்தால் ஃபர்லான அமலை செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு ஃபர்லை செய்து விட்டோமாக இருந்தால் ரமலான் அல்லாத காலங்களில் 70 ஃபர்துகளை சரியாக செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அல்லாஹ் அந்த நன்மையை ஒரு ஃபர்துக்கு கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நல்லவர்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுகின்றோம், குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபடுகின்றோம். அல்லாஹ் குறைவு இல்லாத நன்மையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆனால் அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த நல்லவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தவாபுகளை நாம் அமல் செய்தால் மாத்திரம் அடைந்து கொள்ள இயலுமா என்று கேட்டால், அமல் செய்வதன் மூலமாக மாத்திரம் அடைந்து கொள்ள இயலாது. அதற்கு பல கட்டங்களை நாம் நகர்ந்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவைகளை நகர்ந்து சென்றால் தான் இந்த அமல்கள் மூலமாக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். முதலாவது, அமல் செய்கின்றோம், அந்த அமலுக்குரிய கபூலியத் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். கபூலியத் கிடைப்பது என்றால் என்ன? அந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று ஷரியத் சொல்லி தருகிறதோ அந்த அடிப்படையில் செய்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுகின்றோம், எப்படியாவது தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த தொழுகையின் மூலமாக சொர்க்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அதனுடைய ஃபர்துகள், ஷர்த்துகள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்றிருந்தால் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுண்டாவதாக. ஏன்? அதனுடைய முறைகள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை.
ஹஜ் செய்கின்றார். ஹஜ்ஜுடைய கடமை செய்தால் மாத்திரம் போதாது, அதனுடைய ஷர்த்து பர்துகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா? நாம் இந்த செய்த அமல்கள் மூலமாக நன்மை கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஷர்த்து பர்துகள் சரியாக இருந்தாலும் உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். எந்த அமல் செய்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சுன்னத்தான அமல் செய்வதாக இருந்தாலும் இஹ்லாஸ் பேணப்படும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் நீங்க எது செய்யறதாக இருந்தாலும் இஹ்லாஸோட முஹ்லிஸீன்களாக செஞ்சால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கூலியை தர மாட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால தான் தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றானே, அல்லதீன ஹும் யுராஊன், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதவர்கள். என்ன எல்லாரும் ஒரு தொழுகையால் என்று சொல்வதற்காக வேண்டி தொழுதால் அல்லாஹ் அதன் மூலமாக நன்மையை தர மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் எந்த அமல்களை எதற்கு செய்றாங்களோ அந்த அதற்குரிய கூலி தான் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போனா அந்த நன்மை கிடைக்கும். அல்லது ஒரு பெண்ணுக்காக சொத்துக்காக வேண்டி நீங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தீங்களா, அதுதான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாளை 3 பேரை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்படும். ஒரு ஷஹீத், அதே போன்று ஒரு காரி, அதே போன்ற ஒரு சதகா கொடுத்தவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், என்ன செஞ்சீங்க? இந்த 3 பேரும் செய்த அமல்களை எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, ஷஹீதை பார்த்து சொல்லுவான், நீங்க செஞ்சது தான் யுத்தம் செஞ்சது, உங்களை எல்லாரும் ஒரு வீரன் என்று பாராட்டணும், அதற்காக வேண்டி செஞ்சீங்க. நீங்க சதகா கொடுத்தீங்க, உங்களை ஒரு கொலையாளி என்று மக்கள் பாராட்டணும்னு சின்னத்துக்காக வேண்டி செஞ்சீங்க. ஒரு காரி, அவர் சொல்லுவான், நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இல்ல, அல்லாஹ் சொல்லுவான், உங்களை ஒரு காரி என்று எல்லாரும் புகழோடு செஞ்சீங்க, அதனால் அந்த எல்லாம் உலகத்துல கிடைச்சாச்சு, உங்களுக்கு எந்த நன்மையும் இங்கு கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவார். எனவே பல கட்டங்களை தாண்ட வேண்டும். இவைகளை தாண்டினால் அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் சம்பாதித்தால் மாத்திரம் போதாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நம்ம நன்மை செய்தாலும் வேலை இல்ல, அந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள தெரியாது. கியாமத்து நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பங்கரோட்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபா கிட்ட கேட்டார்கள், தத்ரூன மனில் முஃப்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், யார்கிட்ட பணம் சொத்து இல்லையோ அவங்கள்தான் பங்கரோட்காரன் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்ல பங்கரோட்காரன். பங்கரோட்காரன் யார் தெரியுமா? யத்தி பிஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின். ஒரு மனிதன் உலகத்தில் பல நன்மைகளை, தொழுகைகள், சதகாக்கள், இதர அமல்கள், மல மாதிரி நன்மைகளை செஞ்சு கொண்டு வருவார். கியாமத்துடைய நாளில் நன்மைகளுடைய மூட்டை நிரம்பி இருக்கும். ஆனால் அதை வச்சு கேள்வி கணக்குக்கு முன்னால சொர்க்கம் போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது சில மனிதர்கள் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், அது சதமஹாதா, இவன் உலகத்திலே என்னை ஏசினான், வகாபனி ஹாதா, இவன் எனக்கு அடித்தான், வகதபனி ஹாதா, இவன் என் மீது இட்டு கட்டினான், எனக்கு தர வேண்டிய சொத்தை இவன் தரல, எனக்கு இப்படி இப்படி எல்லாம் அநியாயம் செய்தான் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இவனுடைய நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்துக்கு ஏற்ப அப்படியே பிரித்து கொடுத்து விடுவான். முழுமையாக நன்மைகள் முடிந்து விட்டதே, இன்னும் வரிசையில் இருப்பார்களாக இருந்தால் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தெரிந்திருப்போம், அடுத்தவர்களை கேவலப்படுத்த நினைத்திருப்போம், அவர்கள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள். அல்லாஹ் நன்மைகள் முடிந்தால் என்ன செய்வான் தெரியுமா? பாவத்துடைய மூட்டைகளை, அவர்களுடைய பாவத்தை எடுத்து இவனுடைய தலையில சுமத்தாட்டுவான். சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவன் தான் பங்கரோட்காரன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானில் அமல் செய்கின்றோம், அமல் செய்தால் மாத்திரம் போதாது, அந்த அமல்களை பாதுகாத்துக் கொள்ள தெரிய வேண்டும்.
அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், செஞ்ச அமல்களுடைய நன்மைகளை வீணாக்கி விடுவானா. وَلَا تُبْطِلُوا صَدَقَاتِكُمْ بِالْمَنِّ وَالْأَذَى. துன்யால நீங்க கொடுத்த சதகாக்கள் அதனுடைய நன்மைகளை இல்லாமலாக்கிக் கொள்வானா. எப்படி? அடுத்தவர்கள்ட்ட சொல்லி காட்டுறது, அல்லது கொடுக்கிறத வச்சு அடுத்தவனை நோவினப்படுத்துறது. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச நன்மைகளுடைய கூலி அப்படியே அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்துல நாம் செய்யக்கூடிய சில சில தவறுகள், பண்பாட்டு ரீதியாக விடக்கூடிய தவறுகள் மூலமாக நாம் சம்பாதித்த நன்மைகளை நாளை கியாமத்துடைய நாளையில் இழக்க வேண்டிவிடும். நாம் பண்பாட்டு ரீதியாக விடக்கூடிய தவறுகள் சில முக்கியமான கட்டங்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, பண்பாட்டு ரீதியாக நாங்கள் நடக்கிறதுல முதலாவது தவறு செய்யக்கூடிய இடம் என்ன தெரியுமா? எங்களோட மனைவியர்களோடு எப்படி நடந்து கொள்ளுகின்றோம். எங்களுடைய வாலிபம், திருமணத்துடைய ஆரம்ப கட்டம், இப்ப நாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். எங்களோட மனைவியோடு நாம் எப்படி நடந்து கொண்டோம்? எத்தனை பேர் மனைவியர்களுக்கு அடித்தவர்கள், ஏசியவர்கள், அறைந்தவர்கள், வீட்டை விட்டு துரத்தியவர்கள். பண்பாட்டு ரீதியான இஸ்லாம் எங்கே? அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் பண்பாட்டை இழக்கக்கூடிய இடம். நாங்கள் நல்லவர்கள் என்று யார் சொல்லணும்? ஊர்ல உள்ளவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி செல்வதாலே நீ நல்லவன் என்று சொல்லோடும், போன மனைவி சொல்லோடும். நான் என் மனைவிக்கு நல்லவனாக நடந்து கொள்ளுகின்றேனா? அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு வாப்பாவும் தந்த பெண் பிள்ளைகளை எவ்வளவு ஆசையோடு, கவலையோடு, கவனமாக வளர்க்கிறார்கள், பரிசுத்தமாக வளர்க்கிறார்கள், இரக்கத்தோடு வளர்க்கிறார்கள். அந்த பெண்ணை எங்களுடைய கையில் பிடித்து தருகிறார்களே, அந்த பெண்ணை எத்தனை விருத்தம் நாங்கள் அழ வைத்திருக்கிறோம். எத்தனை பின்னத்தம் அந்த பெண்ணோடு தாறுமாறாக பேசி இருக்கிறோம். அந்த பெண்ணுடைய மனதை புண்படக்கூடிய விதத்தில் நடந்த கட்டங்கள் எத்தனை, கொஞ்சம் பழசை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, பண்பாட்டு ரீதியான இஸ்லாம் பெண்கள் தவறு செய்வார்கள் தான். தவறே இல்லாத பெண்களை துன்யால தேடினால் திருமணமே முடிக்க இயலாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க காட்டி தந்தார்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளோ பெரிய அடியாவாளியாக இருந்தால் எவ்வளவு புறப்பாடு செஞ்சுவாங்க தெரியுமா? சில கட்டத்தில் கணவனுக்கு ரொட்டி சுடுவதற்காக மாவை பிணைந்து கொண்டிருப்பார்கள். கையை அப்படி இருக்கின்ற பொழுது தூங்கி விடுவார்கள். பக்கத்தில் மேயக்கூடிய ஆடுகள் வந்து அதில் வாயை போட்டு சாப்பிடும். ஹதீஸ்ல வருது. எங்கட வீட்டுல ஒரு டீல ஒரு கொசுவை கண்டா என்ன நடக்கும்? எப்படி மாறி விடுவோம்? எங்க ரெஸ்ட் ஒரு கன்சர்ன் சரியான டைம்ல பண்ணி தரலன்னா எப்படி மாறுறோம்? என்ன வார்த்தைகளை பேசுறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அக்லாக்காக நடந்து தந்தார்கள் தெரியுமா? காட்டி தந்தார்கள் தெரியுமா? எங்க மனைவிய எவ்வளவு கண்ணியமாக நடக்கணும்னா அவங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்து மனைவி கிட்ட ஆதினவர்கள் எத்தனை பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க இல்லையா? மதீனால அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி அவதூறு ஸினா செஞ்சிட்டாங்க சொன்ன கதை பரவிட்டு ஆயிஷா நாயகிக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வார எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு மாசம் முழு மதீனாவுக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியாது. போய் என்னமா நீங்க இப்படி செஞ்சிட்டாங்க என்று கேட்க கூட இல்லை. ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு பெண்ணோட ஆயிஷா ரலியல்லாஹு வெளியில போகல கொஞ்சம் தடுக்கி விடக்கூடிய கட்டம் வந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த தாய் சொன்ன அல்லாஹ்வுடைய கேடுண்டாகட்டும் முஸ்தாஹப். உம்மா மகனுக்கு பதுவா செய்யறான். ஆயிஷா ஏன் உங்க பிள்ளைக்கு இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல தான், ஏம்மா உங்களுக்கு தெரியாதா இந்த மிஸ்தாஹ் முனாஃபிக்குகளோடு சேர்ந்து நீங்க ஸினா செஞ்சு சில கதையை பரப்பிட்டு இருக்கிறாரே, இந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாசத்துக்கு பிறகு இன்னொரு பெண் சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிக்கு தெரியும். அன்பானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக்கோடு நடந்து காட்டினார். தவறு செய்வார்கள் தான். நாங்க எங்களோட பலத்த மனைவி மக்கள்கிட்ட காட்டி பண்பாட்டை எழுத கட்டங்கள் எடுத்து அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த மனைவி மக்கள் பெருமதி எப்ப விளங்கும் தெரியுமா? யாரெல்லாம் இந்த சபையில எங்க குடும்பங்கள்ல
மனைவியை இழந்ததுக்கு பிறகு இப்ப தனிய கணவன்மார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, கொஞ்சம் அவர்களோட ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்க, கண்ணீர் வடிப்பார்கள். மனைவியில பெருமதி என்ன? எங்களுக்காக வேண்டி எவ்வளவு சிரமப்பட்டவர், எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இரவு விழித்தவர், கஷ்டங்களை சுமந்து கொண்ட அந்த பெண்ணோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் நிலையார்களே. அந்த பெண்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வீட்டுல தனி ஆண்கள் இருக்கிறார்களே, பேசி பாருங்கள், கண்ணீர் வடிப்பார்கள். முதல்ல கண்ணீர் வடிக்கிறதில் அர்த்தம் இல்லை, சொல்லுவார்கள் என் மனைவி இப்படியாப்பட்டவள் இருக்கின்ற பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்டதில்லை, நல்ல அகலாக்க காட்டல்ல. அதான் நிலையார்களே சகோதரர்களே, அண்மையில கண்ணீர் நல்ல வசதி வாய்ப்போடு ஒரு நல்ல கம்பீரமாக சொந்த வாகனம் எல்லாம் வச்சிருந்தவர் மனைவி மரணிச்சிட்டார். அவர் ஒரு இடத்துல கண்டேன், ஒரு சுப்ரீம் பேங்க்ல கொஞ்சம் வெங்காயம் பச்சை குச்சிக்கா வாங்கி கொண்டு நிற்கிறார். என்னன்னு கேட்டேன், எல்லா சொத்துகளையும் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நான் மட்டும் தன்னந்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கும் இந்த இரவுகள், வயது முதிர்ந்த காலங்கள். ஒருவர் மனைவி மரணித்து விட்டார், 2வது திருமணம் முடிச்சார். கேட்டேன் எப்படி வாங்க போகுது, சொன்னாரு நாங்க ஹலாலான முறையில உடம்பாட சேர்கிறோம், ஆனா உள்ளம் சேர்றதில்லை. அன்பானவர்களே, இந்த பெருமதி எப்ப விளங்கு தெரியுமா? மனைவி மரணித்ததுக்கு பின்னால் விளங்கும். எனவே நாங்க பண்பாட்டை இழக்கக்கூடிய 1வது கட்டம் இது. 2வது கட்டம் தான் எங்களுடைய பிள்ளைகள். எனவே பிள்ளைகள் ஆசையோடு வளர்க்கிறோம், சிறு பிராயத்திலே இரக்கமாக இருக்கிறோம், பருவ வயதை அடைந்தால் தூரமாக இருக்கிறோம். எத்துணை குடும்பங்களில் உம்மா பாப்பா பேசுறதில்லை, வாலிபர்கள் பாப்பாவோடு பேசுறதில்லை, மூத்த பார்க்கறதில்லை, வெறுமனே உம்மாவோடு பார்த்தும் பேசக்கூடிய எத்துணை குடும்பங்கள். நிலையார்களே, அவசரப்படுகிறோம், மோசமான வார்த்தைகளை பேசி விடுகிறோம், அஹ்லாக் ரீதியான பண்பாட்டு ரீதியான இஸ்லாத்தை இழந்து விடுகிறோம், நன்மைகளை இழக்க வேண்டி வருவதாக. நிலையார்களே, பதுவா செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நிலையார்களே, சகோதரர்களே, மனது தன்னந்து விடாதீர்கள். மனைவியர்கள்ட்ட சொல்லுங்கோ. இமாம் ஜமக்ஷரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தர் இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் குதிரையில் இருந்து கீழே விழுந்து கால் உடைந்து காலை வெட்ட வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டது. நொண்டியாக இருந்தார். சொல்லுவார், என்ற உம்மாவுடைய பதுவா இருக்கு என்று சொல்லுவார். என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது சொன்னார், என்ன தெரியுமா? நான் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு குருவியை பிடித்து ஒரு கயிற்றிலே கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அது பறந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்திலே ஒரு மரத்திலே போய் அது சிக்கிக் கொண்டதை நான் காலை பிடித்து இழுத்தேன். என் உம்மா விழி விழி என்று சொல்லி நான் விடல, இழுத்தேன். அதனுடைய கால் அப்படி உடைஞ்சி வந்தது. என் உம்மா சொன்னா, உன்னோட காலம் இப்படி உடையட்டும் என்று சொல்லி அந்த பதுவாத இன்றைக்கு எனக்கு பலித்திருக்கு என்று சொல்லி காட்டுகிறார். எனவே பண்பாட்டை இழக்கக்கூடிய 2வது கட்டம். 3வது கட்டம் எது தெரியுமா? எங்களுக்கு கீழால் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நிலையார்களே, அவர்களோடு பண்பாட்டை இழந்து விடுகிறோம். நல்ல முறையில் நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் பண்பாட்டை இழந்து விடுகிறார்கள். நல்ல அஹ்லாக்கோடு நடக்கிறதில்லை. வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் ஒரு கஷ்டத்துக்காக வந்திருக்கிறார்கள், தொழில் தேடி வந்திருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகள் இல்லை என்றால் நாம் எப்படி முதலாளிகளாக மாறுவது? அவர்களோடு அன்போடு இரக்கமாக நடந்து கொள்ளுகின்றோமா? தவறு செய்வார்கள், தவறு செய்தால் அதற்கு ஏற்றவாறு அவர்களை கண்டிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அதை விட மிஞ்சி போக இயலாது. சிலர் தமது தொழிலாளிகளோடு எப்படி பேசுகிறார்கள், வீட்டில் வேலைக்காரர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அநாகரிகமான வார்த்தைகள், தனது வேலைக்காரர்களிடம் பேசக்கூடிய அசிங்கமான வார்த்தைகள், அவர்கள் உழைத்து தந்ததன் காரணமாகத்தானே நாம் முதலாளிகளாக இருக்கிறோம். நல்லடியார்களே, பண்பாட்டை இழந்து விடுகிறோம். அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டியா? இவ்வாறு பண்பாட்டை இழந்தால் நாளைக்கு நாங்கள் அவர்கள் செய்த தவறை விட அவர்களை தண்டித்து ஏசிவிட்டோமாக இருந்தால் எங்களுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டி வரும். ஆச்சரியமான நிகழ்வுகள். அண்மையில ஒரு மதரசாவுடைய செய்தி கேள்விப்பட்டது. ஒரு ஆலிம், ஒரு உஸ்தாத் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒரே மதரசால உஸ்தாதாக இருந்தாராம். அவருடைய உம்மா நோய்பட்டிருக்கிறார், இவருடைய பொறுப்பில் இருக்கிறார். இவருடைய வீட்டில் இருக்கின்ற பொருள் தேவைகளை இவர்தான் செய்து கொடுக்கணும். வீட்டில் நடக்க முடியாத இருந்த உம்மா மதரசால
கிழமையில 2 நாள் தங்க வேண்டிய அந்த ஷிஃப்ட் வரும். தங்க இருக்கிறார். வீட்டுல இருந்து கோல் வந்துச்சா, உமாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, வாங்கல. ராவு 11 மணிக்கு புஷ் பைஸ்கல்ல போய் உமாவை பார்த்து மருந்துகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் என்று போனாராம். இரவு 11 மணிக்கு எந்த நிர்வாகத்துக்கிட்டையும் சொல்லல. அவர் போயிட்டு வந்துட்டாரு. ஒரு 2 மணிக்கால வந்துட்டாராம். இந்த செய்திய நிர்வாகத்துக்கு யாரோ ஒருத்தர் சொன்னது. அந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தினார்களான்னு தெரியுமா? நீங்க எப்படி போவீங்க எங்களுக்கு சொல்லாம, நீங்க போனதுக்காக வேண்டி உங்களுக்கு 1 மாசத்துடைய சம்பளத்தை நாங்க தர மாட்டோம். உமாவை பார்க்க போனது எனக்கு இருந்த அறிஞர் எல்லாரும் போங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகாரம் இருப்பதற்காகவே இப்படி நடந்தால் அல்லாஹ் இடத்தில் என்கிற நன்மை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். 3வது கட்டம். 4வது கட்டம் தான் எங்களுடைய உறவுகளை முடிச்சு கொண்டு அல்லாஹ் நல்லடியார்களே எப்படி நன்மையை செஞ்சு சுரக்க போறது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றார்? فهل عصيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم. உங்களுடைய குடல்வாய் ஜனத்தை துண்டிச்சிட்டு எப்படி நீங்க வாழுது? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மஃபிரத் எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய சாபம் இவர்களுக்கு உண்டாகட்டும். குடல்வாய் ஜனத்தை துண்டிச்சு நடக்கக்கூடியவர்கள், அன்பானவர்களே, சொந்த நான தம்பி தாத்தா தங்கச்சி நான் பேசிட்டு எத்தனை வருஷம் நன்மை செஞ்சு எப்படி சொர்க்கம் போக? இந்த உடல்வாய் ஜனம் அரசோடலையா கொல்வி கொண்டு இருக்குது. அது அல்லாஹ் வாழாடுமே, சொர்க்கத்துக்கு அனுப்பாதே ஆகலான்னு சொல்லி அதன் வாழ்நாட்டம் மெல்லுமே. எப்படி செஞ்ச நன்மையால சொர்க்கத்தை அடைகிற நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். இதனுடைய உடல்வாய் ஜனத்தை பாதுகாக்கிறதுடைய ஆக முக்கியமான கட்டம் தான் எங்களுடைய தாய் தந்தையர்கள். அன்பானவர்களே, அம்மா அப்பா எவ்வளவு சிரமப்பட்ட எங்களை வளர்ந்தவர்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அம்மா அப்பாவுடைய கடமையில புறப்பாடு செஞ்சுட்டு எப்படி சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது? அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு வாப்பா யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய சொர்க்கம் தான் உம்மாவும் அப்பாவும். அந்த சொர்க்கத்துடைய கலவை வேணும்டா வச்சுக்கோங்க. உம்மாட காலுக்கு கீழே சொர்க்கம் என்று சொன்னார்களே, அது சரியாக வச்சிருக்கிறோமா? என் வாப்பா யார்? எனக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டவரு, அழுதவரு, சிரமப்பட்டவரு, எனக்கு ஒன்று வாங்கி தரணும்னு சொன்னதுக்காக வேண்டி, நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி மழையில வெயில்ல அவன் தேய்ச்சுப்பட்டு இவன் தேய்ச்சுப்பட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்துக் கொண்டு தந்த வாப்பா நான் எப்படி நடந்து வருகின்றேன்? அவர்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றேனா? என் வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோமா இல்லையா? தொழில் ஓட்டி கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம், பேச்சுக்களை கேட்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி நல்லடியார்களே, மகள் அல்லது மகனோட கேட்டதற்காக வேண்டி அவர் தாகத்தோட அல்லது சில நேரம் நோய்வாய்ப்பட்டிருப்பார், மருந்து இருக்க மாட்டார். ஏன்? பணம் செலவாகிவிடும். அவர் ஒரு பெண்ணோடு ஒரு காலத்தை கழிப்பாரு. அவர் புள்ள கேட்ட பொருள் அப்படியே வாங்கி கொண்டு வருவாரு, பிள்ளைக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளை அதை வச்சு சாப்பிடுறது அல்லது விளையாடுறத பார்த்து அவர் அதை ரசிப்பாரு. சில நேரம் தாமதமாகி விட்டது, நீங்க தூங்கிட்டீங்கடா, என் புள்ள தூங்கிட்டே என்று சொல்லி நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போன வாப்பா இல்லையாது? அந்த வாப்பாவை இன்னைக்கு எப்படி நாங்க நடக்கிறோம்? என் புள்ள நல்லா முன்னேறணும் சொன்னதுக்காக வேண்டி வெளிநாட்டுல போயிட்டு 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்ட எத்தனை வாப்பாமார் பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி உழைக்க சென்றவர் தந்த சொந்த உம்மா வாப்பால ஜனாசாக்கள்ல கூட கலந்து இருக்க மாட்டார். சில உறவுகள் நானா தம்பிகள் ஜனாசால கலந்து இருக்க மாட்டார். ஏன்? பிள்ளைகளுக்காக போனதே. என்ன நிலையார்களே, இந்த வாப்பாவை இவன் இன்றைக்கு படிச்சுட்டான், முன்னேறிட்டான், என்ன சொல்றான் தெரியுமா? வாப்பாவுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்ல, வாப்பாவுக்கு கொஞ்சம் பேச தெரியா. மகள் சொல்றா, நானா வாப்பாவையும் உம்மாவையும் உங்களோட வச்சுக்கொள்ளுங்கோ ஏன்னு சொன்னா, வாப்பா உம்மாவையும் மச்சானுக்கு பிடிக்காது தானே, உங்களோட வச்சுக்கொள்ளுவோம். ஆம்பளை கொள்ள சொல்றாங்க, மைனிக்கு உம்மாவையும் வாப்பாவையும் பிடிக்காது, உன்னை விட்ட வச்சுக்கோ. எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா? நல்லவர்களே, இந்த வாப்பா எப்படி இந்த வாப்பாமார்களுடைய மனதை புண்படுத்தி சொர்க்கத்துக்கு போறோம்?
அண்மையில ஒரு செய்தி, ஒருத்தர் சொல்றார், ஒரு வாப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு பின்னால பேர பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தார். நோயாளி விட்டார். கையில் ஒரு புண் வந்து விரல வெட்டிருக்கிறது, மறந்து வெட்டிருக்கிறாராம். மகனும் மருமகள் தந்த பிள்ளையை கொண்டு வந்து இருக்கிறாங்க. நோயாளியாக உட்கார்ந்து கொண்டிருந்தவர் கை குழந்தைய கொஞ்சம் தாங்களேன் என்று கேட்ட நேரத்துல மகன்கிட்ட மருமகள் சொல்றாவான், வாப்பார கையில கிருமி இருக்கும், புள்ளவைய கொடுத்துறாருங்க. இந்த உள்ளம் எவ்வளவு துடிக்கும், இந்த உள்ளம் எப்படி பதறும். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி செய்ததுக்கு பின்னால எப்படி நாங்கள் அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, தாய் யார்? எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டவர். அந்த தாயோடு பண்பட்டோடு நடந்து கொள்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, எத்தனை பேர் தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்துட்டாங்க, அவங்களை ஏசினவங்க, அடிச்சவங்க, ஊட்டு விட்டு துரத்தினவங்க, மனைவியிட பேச்சை கேட்டு இந்த மூட்டியை பார்க்க வேணாம், இதுக்கு போற வரமாட்டேன் என்று ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் எங்கள் எத்தனை பேர். அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது? சில பேர் உம்மா வாப்பாவுடைய கஷ்டம் தாங்க இயலாம என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஊர் பேசும் என்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப மரணிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். சில கொஞ்சம் பணத்தை கொடுப்பார்கள், மருந்துக்காக கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், ஒரு மாசம் பாவிச்சிருங்கோ, வேற எதையும் கேட்டு விட வேண்டாம், இதுக்கு மேல கேட்டா எடுத்த தர இயலாது, தரமாட்டேன். நல்லடியார்களே, தாய் பாலுக்கு தருகின்ற பொழுது இப்படி சொல்லியா உங்களுக்கு பாலை தந்தால் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த தாயும் தந்தையும் தன்மையில் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த ஏக்கம் பணத்தை கொடுத்தால் மாத்திரம் போதுமா? அவர்களோடு நேரம் கொடுத்து பேசி எவ்வளவு காலம். நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தையர்கள் சில நேரத்தில் கோல் பண்ணுவாங்க, மருந்தெடுக்க பணம் வேணும் என்று சொன்னால் இப்ப இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள் எத்தனை பேர். அதே நேரத்தில் தந்த மனைவி பிள்ளைகள் என்றால் எப்படியாவது கொடுத்து விடுவேன், தவறு என்று சொல்லவில்லை. ஏன் அந்த உம்மாவுக்கு வாப்பாவுக்கு கொடுப்பதற்கு மனசு வருதில்லா இல்லையார்களே? ஏன் கல்லஞ்சமாக மாறிவிட்டோமா? அந்த உம்மா வாப்பாவுடைய மனசு நோ அடிச்சு எப்படி சொர்க்கத்துல போடலாம் இல்லையார்களே? அவர்கள் ஓரமாக்கி வச்சிருக்கிறோம். சில பேர் நேரத்துல புத்தி குறையும், வயது போ புத்தி குறையும், பல விஷயங்களை பேசுவாங்க. நாங்க என்ன சொல்றோம்? உம்மாட வாய் சரியில்லை, வாப்பாட வாய் சரியில்லை, நடந்து கொள்ள தெரியாது, ஓரமாக்குறோமே. அதுதான் அவர்கள் சிறு பிள்ளைகளாக மாறுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோவோம். துன்யாவில் நாங்க செய்யற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், தவறுகள் இருக்கிறதே, அதை துன்யால எங்களை அனுபவிக்க செய்யாம அல்லாஹ் மரணிக்க செய்வான். எங்களை அனுபவிக்க செய்வான். இப்ப நாங்கள் தஞ்சமாக இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு கட்டம் வரும், எல்லா பிள்ளைகளும் வைத்து விடுவாங்க, நாங்கள் தனிமையில் அளவைத்து வரும். எங்களை பிள்ளைகள் எங்களை ஓரமாக்குவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம், எங்க பிள்ளைகள் வர்றாங்களே இல்லை என்று சொல்லி அதை நாங்க எங்களை உம்மா வாப்பாக்கு செஞ்சது மறந்து விடாதீங்க. இது நடக்கும். அண்மையில ஒரு செய்தி, உம்மா தனி இருக்கிற உம்மாட வாய் சரல என்று சொல்லி தனிய ஒரு வீட்டுல போடப்பட்டுச்சு. எங்க சமூகம் மாற்று மதத்து சமூகம் அல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, செல்வதற்கு கூட வெட்கமாக இருக்குது. தன்னைய மாப்பிள்ளையும் இழந்த அந்த தாய் ஒரு வீட்டுல ஆக்கி தின்று கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறார்கள், போறல்ல வாரல்ல பார்க்கறது இல்ல. உண்மைதான் அல்லாஹ் நல்லடியார்களே, கோபித்துக் கொண்டார்கள். அந்த உம்மா வீட்டுல இரவு மௌத்து. 3 நாளாக யாருக்கும் தெரியாது. 3 நாளைக்கு பின்னால வீட்டுல அந்த துர்நாத்தம் வருது. என்ன நாத்தம் என்று பார்த்து கதை உடைச்சு பார்த்தா உம்மா 3 நாளாக மரணிச்சு உடம்பு அப்படி சிதைஞ்சு போயிருந்துச்சு. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி செஞ்சுட்டு எப்படி சொர்க்கத்துக்கு போற? சொர்க்கத்துக்கு போயில் அல்லாஹ் நல்லடியார்களே. அதனால நன்மை செஞ்சா மாத்திரம் போதாது, அந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். அஹ்லாக் ரீதியாக இருக்கக்கூடிய தவறுகள், எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டி வந்திருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். நீங்க உம்மா வாப்பார மனசை நோய்ச்சு
அவர்களுடைய கடமைகள்ல குறைபாடு செஞ்சு முகத்துல பாஞ்சி மனம் மாறி அமல் செஞ்சு வேலை இல்ல. கஅபாவுடைய புடவை பிடிச்சு கொண்டு அழுது வேலை இல்ல. அவங்க மரணிச்சதுக்கு பின்னாலே உங்க வாப்பாண்டு அழுது வேலை இல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மௌத்துடைய நேரத்துல களிமா நாவல வராங்க. ஒரு சஹாபிக்கு கூட இப்படி நடந்தது. அதை நாங்க நன்மைகளை செய்கிறோம். நன்மைகள் செய்தால் மாத்திரம் போதாது, அந்த நன்மைகளை நாம பாதுகாத்துக் கொள்ளணும். அஹ்லாக் ரீதியாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுடைய நன்மைகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உயர்ந்த ரமலானை தந்திருக்கிறார். கொஞ்சம் பேத்து உமா கிட்ட வாப்பாவை பேசி என்னை மன்னிச்சுக்கோமா, என்னை மனைவிட்ட சொல்லுவோம், நான் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோமா, ஒன்னும் குறைஞ்சு போவாது. நாங்க பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து எவ்வளவு காலம், உம்மாட காலை பிடிச்சு எவ்வளவு காலம், உட்கார்ந்து பேசி எவ்வளவு காலம், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். அவர்களுடைய துஆக்கள் எங்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பொருத்தமானவர்களாக வாழ்வோமாக. அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அவர் நாங்கள் அனுமதி அவசிய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக. ஏராளமான தவறுகளை செஞ்சிருக்கிறோம் ரஹ்மானே அல்லாஹ், அதிகமான பாவங்களை செஞ்சிருக்கிற ரஹ்மானே அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்கிற ரஹ்மானே அல்லாஹ். இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இந்த ரமலானை தந்த ரஹ்மானே அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடுவாயாக அல்லாஹ், எங்களை பக்குவப்படுத்துவாயாக அல்லாஹ், பரிசுத்தப்படுத்துவாயாக அல்லாஹ். அல்லாஹ் மரணிச்ச எங்களுடைய தாய் தந்தவர்களுடைய கபர் விசாலமாக்கி விடுவாயாக அல்லாஹ். அல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அவர்களுடைய துஆவுடைய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் தெரியாமல் அவர்களோடு நாம் கடினமாக நடந்ததை மன்னிச்சுக் கொள்வாயாக. தாயுடைய துஆவுடைய பாக்கியத்தை தருவாயாக, உம்மாவுடைய துஆவுடைய பாக்கியத்தை தருவாயாக. அந்த தாய்க்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதிகமாக தவறு செஞ்சிருக்கிறோம் ரஹ்மானே அல்லாஹ், அஹ்லாக் இல்லாம பண்பாடு இல்லாம நடந்திருக்கிறோம் ரஹ்மானே அல்லாஹ், எங்களுடைய நன்மைகளை அழிச்சிடாத ரஹ்மானே அல்லாஹ், செய்த நன்மைகளை சொர்க்கம் அடையக்கூடிய சேர்ந்த பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாளில் தருவாயாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா